Welcome to today's English class. இன்னைக்கு Unit 1 Prose, The Portrait of a Lady, written by Kushan Singh. Paragraph explanation பார்க்கலாம். Introduction. Kushan Singh, a brilliant Indian author, is widely known for his sarcastic stories that condemn the traditional practices of the Indian society. But in The Portrait of a Lady, we can feel the awe and admiration he had for his aged grandma. ஸோ ஒரு ப்ரில்லியன்ட் இந்தியன் ரைட்டரு. இவர் எப்போவுமே ஒரு நகைச்சுவையாக மற்றவங்கள கிண்டல் கேலி செய்கிற மாதிரி எழுதுவார். ஆனால் இந்த போர்ட்ரைட் ஆஃப் எ லேடியில் அவங்களுடைய கிராண்ட் மதரை அட்மையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. The emotional outpour reveals the author's genuine feelings for his grandma. The author compares the life of rural and urban Indian to make his readers understand the value of relationship that your departed grandma lives a void in her grandson's life. ஸோ இதில் ஆத்தர் அந்த கிராண்ட் மதருக்கும் கிராண்ட் சன்னுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிட்டி லைஃப்லையும் ஒரு வில்லேஜ் லைஃபுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த கிராண்ட் மதருக்கும் கிராண்ட் சன்னுக்கும் அந்த பிரிவு எப்படி ஏற்படுது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. கிராண்ட்மா, த குயின் ஆஃப் ஹர் domain. The author's grandma had a divine beauty in her silver locks, wrinkled face, and spotless white attire. The author got so used to her aged appearance that he cannot believe that she would have been young or pretty once. ஸோ இவங்களுடைய கிராண்ட்மா ரொம்ப ஒரு டிவைன் பியூட்டியாக இருப்பாங்க. அவங்க சில்வர் லாக்ஸ், வெள்ளை முடி முகத்தில் இது இருக்கும். ரிங்கிள்டு ஃபேஸாக சுருக்கம் விழுந்த முகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஏஜ்டு அப்பியரன்ஸ் எப்பவுமே இவங்க எப்போ பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆத்தர் சின்ன குழந்தையில எப்படி பார்த்தாங்களோ இவங்கள அதே மாதிரி தான் இது வரைக்கும் இருக்காங்க. ஆனால் இவங்க யங்காக இருந்திருப்பாங்க, ப்ரெட்டியாக இருந்திருப்பாங்கன்னு அந்த வில்லேஜ் பீப்புள் சொல்லும்போது அதை நம்புகிற மாதிரி ஒன்றும் ஆத்தருக்கு தெரியல. ஆனால் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பியோர் ஒயிட் serenity, breathing peace and contentment. This is how he describes his beloved granny. The old lady took charge of the author when his parents went to live in the city. Grandma ensured that the boy cultivated good habits. She took care of his education. She was with him at school, which was attached to the temple. She fed stray dogs with chapatis on their way back to home. Grandma was queen of her village house. Nothing can equate a granny's love for her grandchild. ஸோ இதில் கிராண்ட் மதர் அவங்களுடைய பேரண்ட்ஸ் சிட்டி லைஃபுக்கு சிட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வில்லேஜில் அவங்க கிராண்ட் மதர்கிட்ட விட்டுட்டு போகிறாங்க. கிராண்ட் மதர் அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஆத்தர் கூட போகிறது, திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அவங்க கூட வர்றது. என்ன காரணம்னா அந்த டெம்பிள் ஸ்கூலோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அந்த பர்பஸ்க்காக இவங்களும் கூட போவாங்க. ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்ஸுக்கு சப்பாத்தி போட்டுட்டு போகிறது. இந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் வில்லேஜில் ஸ்மூத்தாக இருந்தது. அவங்களோட அட்டாச்மெண்ட்டும் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. சிட்டி ஸ்நாச்சஸ் த பாண்டிங். The turning point of the relationship occurred when the family settled in the city. Grandma was forced out of her grandchild's world. She confined herself to the spinning wheel, her prayers, and feeding the sparrows with breadcrumbs. The link of friendship got snapped completely when the author was given a separate room. When he decided to go abroad, the old lady was unusually silent and there was no display of emotions. ஸோ சிட்டியில் அவங்க பேரண்ட்ஸ் செட்டில் ஆனதுக்கப்புறம் சிட்டி லைஃபுக்கு இவங்களும் வந்துட்டாங்க. இங்கே சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அந்த பாண்டிங் குறைய ஆரம்பிச்சிது. அதுலேயும் அந்த ஆத்தருக்கு தனி ரூம் கொடுத்தோடனே அந்த பாண்டிங்கே ஃபுல்லாக போயிடுச்சு. அப்போ அந்த கிராண்ட் மதர் எப்போவுமே அவங்க ஸ்பைனிங் வீலில் உட்காந்துக்கிட்டு அந்த நூலில் பின்னிக்கிட்டு
ப்ரேயர் சொல்லிக்கிட்டு ஸ்பேரோஸுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு இப்படியே தான் அவங்களுடைய டைம் போச்சு. அதுவும் இல்லாமல் அப்ராடுக்கு படிக்க போகணுன்னு ஆத்தர் டிசைட் பண்ணோடனே இன்னும் அவங்களுடைய அந்த சைலண்ட் அந்த தனிமை வந்து அதிகமாகிடுச்சு. அண்ட் அந்த எமோஷன்ஸ் எதுவுமே அந்த கிராண்ட் மதர் வந்து ஷோ பண்ணிக்கவே இல்லை, யார் முன்னாடியும் அவங்க ஷோ பண்ணவே இல்லை. Isolation as silent killer. Grandma had been an active personality in her village. She was engrossed in the upbringing of the author. But later, when they moved to the city, life became monotonous. The boy did not need her support anymore. She lost her authority amidst the chaotic city life. Education in English, no teaching about God and scriptures, and musical lessons for the boy distressed the old lady. Slowly, she got isolated from the family. She was silent spectator of the events that unfolded before her. The only companion in her isolated world was the sparrows. Her happiest moments were the feeding chime of her sparrows. Even after 5 years, the separations, the old lady gave cold hug to the author and remained silent. Silence speaks when you listen with patience. The isolation had killed her feelings for her family. ஸோ கிராண்ட்மாவோட அந்த பர்சனாலிட்டி வில்லேஜ் லைஃப்லேருந்து சிட்டி லைஃபுக்கு வந்தோடனே மாற ஆரம்பிச்சிச்சு. அதுவுமே அந்த ஆத்தருக்கு இங்கிலீஷ்க்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்களால அவங்க படிக்கிற பாடத்தில் வந்து ஹெல்ப் பண்ண முடியலங்கிறதே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் எஜுகேஷன் இன் இங்கிலீஷ்னும் போது அங்கே வந்து நோ டீச்சிங் அபவுட் காட் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ். ஸோ கடவுளை பற்றியோ அவங்கள போதனைகளை பற்றியோ சொல்லி கொடுக்குறது எதுவுமே இல்லை. அதுலேயும் ஆத்தர் வந்து மியூசிக் லெசன்ஸு கற்றுக்க போகிறாரு, மியூசிக் கிளாஸ் போக போகிறாரு அப்படின்றத கேட்டு இன்னும் அவங்க ரொம்ப அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸ்லோலியாக இவங்க இந்த ஃபேமிலி விட்டு தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக தான் அந்த ஃபேமிலியில் அவங்க இருந்தாங்க. இவங்களோட ஒரே ஒரு கம்பேனியன் யார், இவங்களுடைய தனிமையில் ஒரே ஒரு கம்பேனியன் யார் அப்படின்னா அந்த ஸ்பேரோஸ் தான். அவங்களோட ஹாப்பியஸ்ட்டு மூமெண்ட் எதுவாக இருந்துச்சு அந்த டேவில் அப்படின்னா ஃபீடிங் டைம் ஆஃப் ஹர் ஸ்பேரோஸ். அந்த ஃபீடிங் டைம் இந்த ஸ்பேரோஸுக்கு உணவளிக்கிற அந்த நேரம் தான். ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவர் வந்துட்டு அப்ராடுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சின்ன வெல்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் அவங்களுடைய அந்த ப்ரேயர் ஸ்பேரோஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுலே தான் போச்சு. ரொம்பவும் சைலண்ட்டாக எப்போவும் இருந்ததை விட ரொம்ப அமைதியாக அவங்க ஆயிட்டாங்க. த ஐசோலேஷன் ஹேட் கில்ட் ஹர் ஃபீலிங்ஸ். அந்த தனிமையே அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கொன்னுடுச்சு. அண்ட் கன்க்ளூஷன், grandma predicted her death and waited with prayers. She died peacefully. The most surprising attendants of her funeral were the sparrows. The little bird's empathy tells us the tale of care and affection of the old lady. The old lady's selfless love was appreciated and reciprocated by the sparrows. That even ignored their breadcrumbs, the author has given as a fine portrait of a lady who appears to be an embodiment of values and boundless affection. Such personalities have become a rare specimen in this materialistic world. ஸோ கிராண்ட்மா வந்து அவங்களுடைய அந்த டெத்தை வந்து முன்னறிவிக்கிறாங்க, நான் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கடைசி டைமில் பீஸ்ஃபுல்லாக இறக்குறாங்க. அவங்களுடைய அந்த ஃபியூனரலை வந்து யார் அட்டன் பண்ணுறாங்க சர்ப்ரைசிங்லி அப்படின்னா ஸ்பேரோஸ் வந்து ஃபியூனரலை அட்டன் பண்ணுது. ஸோ இப்போ இது மூலயமா அவங்களுடைய அந்த ஓல்ட் லேடியோட ஒரு லவ் அண்ட் கேர் அண்ட் அஃபெக்ஷன் பேர்ட்ஸ் மேலேயும் இருக்கட்டும், டாக்ஸ் மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோங்கிற அந்த அன்பு வந்து வெளிப்படுது. இதை தான் அவர் வந்து ஒரு போர்ட்ரைட் ஆஃப் எ லேடியாக இதில் வந்து காமிச்சிருக்காங்க. யாரை பற்றி போர்ட்ரைட் பண்ணிக்கிங்க, யாரோட போர்ட்ரைட்டை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கிராண்ட்மாவை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறது இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இந்த மாதிரி உண்மையோட அன்பாக இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு.
Silence can break the heart when love rules the relationship. Thank you for listening, students.